வணக்கம். இன்னைக்கு வீடியோல சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாள், அது எந்த நாள், அது என்ன தரும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு இன்னும் 5 மாதத்துல அஷ்டம சனி தொடங்க போகுது. அந்த அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து வெளியில் வருவதற்கும், அந்த அஷ்டம சனி எதுவுமே நம்மளை செய்யாமல் இருப்பதற்கும், அஷ்டம சனி யோகமுள்ள நாளாக மாற்றிக்கொள்வதற்கும் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்க அரிய நாள், ஒரு சிறப்பான நாள், யோககரமான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்னா அதுதான் வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாள்ல இறைவன் உங்களை நோக்கி வருவார். இறைவன் நீங்க கொடுக்கறத தன் கையால் ஏந்தி பிடிப்பார், கையால் வாங்கிக் கொள்வார். எல்லா ஜீவராசிக்கும் படியளக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கே நம்ம ஒரு காணிக்கை செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். அது என்னைக்கு, எப்படி, அதை எப்படி பயன்படுத்தணும், அது எதையெல்லாம் தருங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற நண்பர்கள், உறவினர்கள் யார் சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் இருந்தாலும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசிக்கு இந்த யோகத்தோட பெயர் என்னன்னா ஸ்ரீ மகாதேவர் யோகம். மகாதேவர்னா சொன்ன உடனே தெரிஞ்சிடும் எம்பெருமான் ஈசனே மகாதேவர். அப்படிப்பட்ட மகாதேவர் யோக நாள்ங்கிறது சிவபெருமான் மக்களை நோக்கி, பக்தரை நோக்கி, தன் பிள்ளைகளை நோக்கி வரக்கூடிய நாள். இந்த நாள்ல சிவபெருமானுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் அவர் வாங்கிக்குவாருங்கிறதா ஐதீகம். இந்த நாள் தான் பைரவருக்கும் உகந்த நாள். பைரவர் பிறந்த நாளாக, பைரவர் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுவது உண்டு. பைரவர் என்பவர் செவ்வாயின் அம்சம், சிவபெருமானின் காவலாளி, சிவபெருமானின் பாதுகாவலர். இன்னைக்கும் சிவன் ஆலயங்கள்ல நடை சாத்துவதற்கு முன்பு செய்யக்கூடிய பூஜையில கடைசியாக கோவிலின் சாவியை இந்த பைரவரிடம் ஒப்படைக்கும் வழக்கம் இன்னைக்கும் பெரும்பாலான கோவில்கள்ல உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பைரவர் அவதரித்த பிறந்த நாளான இந்த நாள் தான் சிவபெருமான் மக்களை நோக்கி, பக்தரை நோக்கி வந்து பக்தர்கள் கொடுக்கக்கூடியதை தன் கையால் ஏந்தக்கூடிய ஒரு நாள் இந்த ஸ்ரீ மகாதேவர் யோகம் உள்ள பைரவாஷ்டமி. இந்த நாள்ல சிவனும் சரி பைரவரும் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள். எப்படி பைரவர் சிவபெருமானின் சொத்துக்களை, சிவபெருமானின் சக்தியை, சிவபெருமானை பாதுகாக்கும் வேலையை அனுதினமும் செய்கிறாரோ அதுபோல உங்களோட இழந்த சொத்துக்களை, இழந்த பொருட்களை, இழந்த பெயரை, புகழை, மரியாதையை, உறவுகளை, குடும்ப உறுப்பினர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்க சொத்தை இழந்துட்டீங்க, பணத்தை இழந்துட்டீங்க, நகையை இழந்துட்டீங்க, உங்க மரியாதையை இழந்துட்டீங்க, குடும்பத்துல உங்களோட பெயர் புகழ் கெட்டு போச்சு, உங்களை யாரும் மதிக்கல, தேவையில்லாத அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க, தொழில் போட்டியால் வழக்கு, வியாபாரத்தினால் வழக்கு, எதிரிகளோட தொல்லை, கண் திருஷ்டினால சிக்கல், பில்லி சூன்யத்துல பெரிய அளவுல பாதிக்க வைக்கிறாங்க, நிம்மதியா ஒருவேளை சோறு சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். பைரவர் சிவபெருமானோடு இணைந்தே உங்களுக்கு அனைத்தையும் அள்ளி தருவார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள். கிரக அமைப்பு இந்த நாள்ல எப்படி இருக்கு, இந்த யோகம் எப்படி உருவாச்சுன்னா உங்க ராசி அதிபதி சூரியன், அவர்தான் சிவபெருமான். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி புதன், அவர் 4ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். அதாவது சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்காங்க. 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் தான் எந்த ஜாதகத்திலையுமே பணத்தை குறிக்கக்கூடிய இடம். நீங்க தொழில் எது வேணாலும், எந்த கட்டத்தை வேணாலும் பார்க்கலாம். ஒருத்தருக்கு பணத்தின் வரவை குறிக்கணும்னா 2ஆம் இடமும் 11ஆம் இடமும், அந்த இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு புதன். அந்த புதனும் சூரியனும் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசி அதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில், 5ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன், 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அதாவது நான் செஞ்ச புண்ணியம் எனக்கு எப்ப சாமி வேலை செய்யும், நான் செஞ்ச தான தர்மங்கள் என்னை எப்பதான் காக்கும், தர்மம் தலை காக்குன்னு சொன்னாங்க. என்னுடைய தான தர்மங்கள் இவ்வளவு நாள் நான் செஞ்சேன், எத்தனையோ உதவிகள் செஞ்சேன், அன்னதானம் வழங்கினேன், ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சேன், நான் செய்யாத உதவியே இல்லை, ஆனா என் கஷ்டம் அதிகமா இருக்குன்னா உங்களோட யோகமும் உங்களோட தான தர்மத்தின் புண்ணியங்களும், உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உகந்த கிரகம் அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு. அவர் இப்ப தொழில் ஸ்தானத்துல இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு மிக மிக விசேஷமான கிரக அமைப்புனா இதுதான். 8ஆம் இடத்துல ராகு மறைவு பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து,
இடப்பிரச்சனை, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்கள், வழக்குகள், போலீஸ்ல இருக்கிற கம்ப்ளைண்ட், நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு, உங்களோட நண்பர்கள் உறவினர்களிடையே பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எந்த விதமான வழக்கு சிக்கலும் தீர்றதுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெற்று கடகராசியில் இருக்கிறார். பைரவர்னா செவ்வாய், விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு இன்னொரு பெயர் தான் தீர்த்த யாத்திரை, ஆன்மீக பயணம். அப்போ ஒரு ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டால் அந்த நாள்ல நடக்கும் அந்த ஆன்மீக நாட்டம், ஆன்மீக சேவைங்கிறது பைரவர் வழிபாடு. ஸ்ரீ மகாதேவர் யோகம்ங்கிறது சிவபெருமான் நிகழ்த்தக்கூடியது. சிவபெருமானின் காவலாளியாக, பாதுகாவலனாக, படை தளபதியாக இருக்கக்கூடிய பைரவரின் பிறந்த நாள்ல சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கும் பொழுது ராஜாவும் மந்திரியும் சேர்ந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்வாங்க. நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம், ராஜாவை பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி மந்திரியை பார்க்கணும், சேனாதிபதியை பார்க்கணும். அப்படிப்பட்ட மந்திரியும் சேனாதிபதியுமான பைரவரும் சிவபெருமானும் ஒன்றாக அனுகிரகம் செய்யக்கூடிய நாள். உங்க ராசி அதிபதியான சூரியன் அனுகிரகம் செய்யக்கூடிய நாள். உங்களுக்கு தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியுமான புதன் சூரியனோடு இருக்கும் இந்த நாள் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாள்ல நீங்க பைரவருக்கு நடைபெற இருக்கக்கூடிய யாகத்தில், ஹோமத்தில் கலந்து கொள்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு ஒரு இட பிரச்சனைனா அந்த இடப்பத்திரம் எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு ஏதாவது தொழில சிக்கல்னா தொழிலோட அந்த லைசன்ஸ் காப்பி எடுத்துட்டு வாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நான் பிரச்சனையில் இருக்கேன், அது இந்த மாதிரி இல்லை வேற பிரச்சனைனா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. ஹோமத்துல அமர்ந்து அந்த ஹோமத்தை முழுமையாக நீங்க நிறைவு செய்துவிட்டு உங்க கையாலேயே ஹோமத்தில் ஹோம பொருட்களை போடலாம். நீங்க ஹோமத்துக்கு எதை வாங்கிட்டு வந்தாலும் அது நெய்யா இருக்கலாம், கற்பூரமா இருக்கலாம், வஸ்திரங்களா இருக்கலாம், பூவாக இருக்கலாம், இல்ல பால், அபிஷேகத்துக்கான பொருட்கள் எதுனாலும் சரி, இளநீ, பன்னீர், சந்தனம், மஞ்சள், திருநீரு, எது நீங்க வாங்கிட்டு வந்தாலும் சரி, திருமஞ்சன பொடி, எது வாங்கிட்டு வந்தாலும் உங்க கையால இறைவனுக்கு அதை நீங்க சமர்ப்பிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள். இந்த நாள்ல இறைவன் உங்க முன்னாடி நிற்பாருன்னு ஐதீகம். அப்ப நீங்க கொடுக்கறத நீங்களாகவே கொடுக்கும் பொழுது, நீங்களாகவே ஹோமத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது, ஹோமத்தில் போடக்கூடிய மூலிகைகள், சமித்துக்கள், சாம்பிராணி எது வாங்கிட்டு வந்தாலும் உங்க கையால போடலாம். அரளிப்பூ அல்லது சிவப்பு நிறப்பூ, இந்த மாதிரி எது வாங்கிட்டு வந்தாலும் மிக மிக விசேஷம். செந்தூரம் வாங்கிட்டு வரேன், தாளம்பூ, குங்குமம் வாங்கிட்டு வரேன், இது எது வேணாலும் வாங்கிட்டு வரலாம். எல்லோரிடமும் நல்ல பெயர் வரணுங்க. இனிமையாக நான் சமுதாயத்தில் இருக்கணும். என் தொழில நான் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன், தொழில என்னோட கோபம் தான் எனக்கு எதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், இது சிறப்பா சொல்றேன். எந்த வயசுல இருந்தாலும் சரி, என்ன தொழில் வியாபாரத்துல வேலையில் இருந்தாலும் என் கோபம் தான் எனக்கு எதிரி நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்ரீ மகாதேவ யோக நாள்ல, பைரவாஷ்டமி நாள்ல தேன் வாங்கிட்டு கலந்து கொண்டால், அந்த நாளில் தேன் வாங்கிட்டு பைரவருக்கு கொடுப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை 100% நிவர்த்தி செய்துவிடும். அப்ப இதை வாங்கிட்டு வரலாம், மாலை வாங்கிட்டு வரலாம், எது வாங்கிட்டு வந்தாலும் மனதார இறைவனிடம் சமர்ப்பிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் இந்த நாள். நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வர சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 4 மணிக்கு இந்த ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹோமம் 7 மணி வரைக்கும் நடக்கும். கூட்டத்தை பொறுத்து இந்த ஹோமம் அரை மணி நேரமோ 40 நிமிடமோ அதிகரித்து நடக்கலாம். அதுக்காக நீங்க திட்டமிட்டு வந்துடணும். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம். கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி தான் இந்த ஹோமத்துக்கான நாள் தமிழ் ஆண்டுப்படி. ஸோ இதை சரியாக மார்க் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க ஹோமத்துல கலந்துக்குங்க. இந்த ஹோமத்துக்கு வர வழி அப்படின்னா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஹோமம் நடக்கிறது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலத்திலிருந்து வரவங்களுக்கு 70 கிலோமீட்டர்லையும், கள்ளக்குறிச்சி வழியாக வரக்கூடியவர்களுக்கு 30 கிலோமீட்டர்லையும் இந்த கோவில் இருக்கு. தலைவாசல்ங்கிற தாலுகா பஸ் ஸ்டாப்ல இறங்கினா அங்கிருந்து 2 கிலோமீட்டர்லயே கோவில் இருக்கு. சேலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை, சிதம்பரம் போகக்கூடிய எல்லா பேருந்துலையும் வரலாம். கள்ளக்குறிச்சி வழியாக வரக்கூடியவர்கள் சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு போற எல்லா பஸ்லையுமே கேட்டு நீங்க அந்த இடத்துல இறங்கிக்கலாம். அது ஒரு பைபாஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே ஆலயம் இருப்பதால் ஆலயத்துக்கு வருவது ரொம்ப எளிது. இந்த டீடைல் வேணும், எப்படி முன்பதிவு செய்யணும், ஏன்னா நீங்க ஹோமத்தில் அமரணும்னா முன்பதிவு கண்டிப்பாக செஞ்சிருக்கணும். எவ்வளவு பேர் வரீங்க என்னங்கிற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறதுக்கு கண்டிப்பாக முன்பதிவு அவசியம். நான் சொன்ன எந்த சிக்கல் இருந்தாலும் சரி, இந்த நாள்ல இந்த யாகத்தில் கலந்து கொள்வது விசேஷ பலன். எனக்கு புது முயற்சி இருக்குனாலும் இதுல கலந்துக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு உன்னதமான நாள் இந்த நாள்.
காரணம் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். சனி பகவான் தான் பைரவரின் குருவாக, ஆசானாக கருதப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட பைரவன் பிறந்த நாளும் சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த யோகம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஸ்ரீ மகாதேவர் யோக நாள்ல இந்த பைரவஷ்டமியில கலந்து கொள்வது சீரும் சிறப்புமான பலனை தரும் மங்களகரமான நாளாக இருக்கும். என்ன கோரிக்கைகள் நான் சொல்லியிருக்கணும், அதை விட நீங்க நான் சொல்லாத பல கோரிக்கைகளையும் இறைவன் நீக்கி தருவார், அதை நிறைவேற்றி தருவார், கஷ்டங்களை குறைப்பார், கவலைகளை போக்குவார், கண்ணீரை துடைப்பார். உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஹோமத்தில் நீங்களே அமர்ந்து ஹோமத்தில் ஹோம பொருட்களை உங்கள் கையால் போட்டு இறைவனுக்கு உங்கள் கையால் அபிஷேகம் செய்து இறைவனை வழிபாடு செய்ய மறந்து விடாதீர்கள். பைரவரை நம்ம கையால அபிஷேகம் செய்ய ஒரு வாய்ப்பு. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. வருஷத்துல ஒரு நாள். ஆனா இறைவனுக்கு நம்ம கையால பால், தண்ணீர், பன்னீர், இளநீர், விபூதி, சந்தனம், குங்குமம், திருமஞ்சனம், இப்படி எதை வேணாலும் சமர்ப்பிக்கலாம். சிம்ம ராசிக்கு யோகம் தரும் நாள். என்ன குறை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும் இறைவனிடம் இந்த நாள்ல இந்த நேரத்துல கேளுங்க, அனைத்தும் கிடைக்கும். இறைவன் கொடுக்கக்கூடியவர். இந்த நாள்ல நீங்க ஆலயத்தை நோக்கி ஒரு படி எடுத்து வையுங்க. இறைவன் உங்களை நோக்கி 1000 அடி எடுத்து வைத்து உங்கள் பிரச்சனைகளை நீக்குவார். சந்தோஷமாக வருவார். மனமுவந்து உங்க பிரச்சனைகளை நீக்கி தருவார். கேட்டதை கொடுக்கக்கூடியவரே இறைவன். தன் பிள்ளைகளின் துன்பத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் கஷ்டத்தையும் நீக்கக்கூடியவரே இறைவன். 8000 ஜீவராசிக்கு படியளக்கும் எம்பெருமான் ஈசன் உங்களுக்கும் உறுதியாக இந்த யோக நாளில் படியளப்பார். முன்பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள். இந்த யாகத்தில் நானும் நேரில் கலந்து கொள்கிறேன். வாங்க நம்ம எல்லோருமே இந்த யாகத்தில் கலந்து கொண்டு பைரவரை போற்றுவோம், சிவபெருமானை சரணாகதி அடைவோம். நிம்மதியும் நீங்காத புகழும் நமக்குடையதாக இறைவன் மாற்றித் தருவார். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.